தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கதிர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அவங்க ஃப்ரெண்டு டக்லஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் தானே இதுக்கெல்லாம் காரணம், இந்த பிரச்சனைக்கெலாம். தனம் வந்து நிம்மதியாக ஆட்டோ ஓட்டிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மாக்கிட்டையும் பேசி இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால தான் தனம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ருக்மணி அம்மா வந்து தனத்தோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தனம் வந்து எப்படி இருக்கா, இது மனசு மாறினாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவன் மனசு மாற மாதிரி தெரியல, கல்யாணம் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எங்கள் சொந்தக்கார பையன்லேயே ஒரு பையன் இருக்கான், அவனை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனம் மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச பையன் தனத்தை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பாயாசத்தை பார்த்திங்க அப்படின்னா ராதிகாவும் அவங்க அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன நடக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர சொல்லுவாங்க. உடனே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, தனத்துக்கு இந்த மாதிரி அவங்க மாமியார் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்களா, ஆனால் தனம் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல் அப்படின்னா நீ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வரவழைச்சி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கதிர் தான் அந்த பையன் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்ன வரைக்கும் தெரியலை. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கதிர் அவங்க அம்மா சும்மாவே விட மாட்டாங்க. பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.